நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐநாதன் அவர்கள். சார் வணக்கம். இன்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்ட உரையில இடையூறுகள் தற்காலிகமானதுதான், பயணத்தில் ஒருபோதும் தடம் மாற மாட்டோம், 2026 திமுக தாவேக இடையேதான் போட்டி அப்படிங்கறத திட்டவட்டமா சொல்றாரு விஜய். எப்படி பார்க்கறீங்க? இல்ல, அது போட்டி. அவரு தாவேக கட்சியினுடைய தலைவர், நாங்க பலம் வாய்ந்த சக்தி, திமுகவை நாங்க தான் எதிர்ப்போம் அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. அது மக்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விடயம், தேர்தல் அப்ப பாத்துக்கலாம். ஆனா அவர் சொன்ன சில விடயங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, தமிழக அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த சம்பவம் குறித்து ஒரு தவறான தகவல்களை, அவதூறுகளை பரப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில முதல்வர் உரையாற்றியதை பத்தி சொன்னவர் எது அவதூறு அப்படின்றத அவர் விளக்கவே இல்லை. முதல்வர் அந்த சம்பவத்தின் போது, அந்த கரூர் சம்பவம் நிகழ்வதற்கு முன்னால் நடந்த அனைத்தையும் அவர் வருத்தப்படுத்தி பேசுறாரு. அந்த வரிசைப்படுத்தி பேசியதில் எது தவறு அப்படின்றத விஜய் விளக்கவே இல்லை. உடனே அவர் நீதிமன்றத்துக்கு போயிடுறாரு. நீதிமன்றம் பலமாக கூட்டியது, ஓங்கி கூட்டியது அப்படின்னா சொல்றதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய வன்மம் தான் வெளிப்படுதே ஒழிய உண்மையா என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி நடந்துச்சு, இன்னமும் அவருக்கு அந்த சம்பவம் தொடர்பா தனக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை தட்டி கழிச்சு திசை திருப்பக்கூடிய ஒரு சாமர்த்தியமான ஒரு தந்திரத்தை தான் விஜய் கையாளுறாரு அப்படின்றது அவருடைய பேச்சு நல்லா இதாயிடுச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசியதும், இந்த ஊடகங்கள் காட்டியதுல இருந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றையும் புரிஞ்சுக்க கொள்ள மாட்டாங்க, நம்ம எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தோட தான் அவர் பேசுறாரு. அவரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கூட இடைக்கால தீர்ப்பு தான், அது எவ்வளவு விமர்சனத்துக்கு உட்பட்டது அப்படின்றதெல்லாம் நாமெல்லாம் பேசியிருக்கிறோம். எனவே இங்க உண்மை என்ன அப்படின்னம்னா, அவசரமா அப்படின்னு சொல்றாரு. ஒரு தனிநபர் ஆணையத்தை அவசரமா வைக்காத ஒரு 10 நாள் கழிச்சு வைப்பாங்களா? இதே மாதிரிதான் அவங்க அங்க நடந்த அந்த அட்டாப்சியை கூட பத்தி சொன்னாங்க. அவசரமா ஏன் பண்ணீங்க அப்படின்றாங்க. எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய புரிதல் ரொம்ப தவறா இருக்குது. ஒரு அரசியல் கட்சி நடத்தணும் அப்படின்னம்னா பாயிண்டடா நீங்க பேசணும். அப்படி பேசுறீங்க அப்படின்னம்னா தான் அது விவாதத்துக்கு வரும்போது உங்களுடைய கட்சியினுடைய கருத்து, உங்களுடைய நிலைப்பாடு பலம் பெறும். அப்படி இல்லாத சும்மா நீங்க நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னம்னா உங்களுடைய பேச்சை மக்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதைத்தான் விஜய் புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுன்றது உள்ளபடியா பாத்தீங்க அப்படின்னம்னா அடிப்படையா எதையுமே விளக்காமல் அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போறாரு. அவருடைய விருப்பம் என்னவோ அதை அவர் வார்த்தைகளால் வடித்திருக்கிறார் என்பதை தவிர அவர் பேச்சில் வேறு எதுவும் இல்லை. மிக்க நன்றி திரு ஐநாதன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிலையில் 12 தீர்மானங்கள் அந்த சிறப்பு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. அதைத் தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் உரையாற்றினார். அதில் பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் இறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேக இடையேதான் போட்டி என்பதை மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இடையூறுகள் என்பது தற்காலிகமானதுதான், தங்களுடைய பயணத்தில் ஒருபோதும் தடம் மாற மாட்டோம் என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் 100% வெற்றி என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாகவும் தன்னுடைய கருத்துக்களை இந்த பொதுக்குழுவில் தாவேக தலைவர் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக இணைகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். நன்றி பாலவேல்.